ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு நம்ம பன்னீர் தம் பிரியாணி எப்படி செய்யலான்றது பத்தி பார்க்கலாம். அதுக்கு 4 கப் பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஒரு 20 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிருங்க. 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. அதுல மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மேரினேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சைட்ல எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி சைட்ல வச்சிருங்க. ஒரு தோசை கல்ல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எண்ணெய் இந்த மாதிரி விட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா மசாலா எல்லாம் போட்ட பன்னீரை இந்த மாதிரி தோசை கல்ல எண்ணெயில சுட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பேட்சாவே நீங்க சுட்டு எடுக்கிறதுனால எடுக்கலாம், எல்லாமே ஒரே இதுவாகவும் போட்டு எடுக்கலாம். இன் பிட்வீன் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் குக் ஆயிருக்கான்னு நல்லா செக் பண்ணி பன்னீரை நல்லா குக் பண்ணிடுங்க. அதுக்குன்னு ரொம்ப ஓவர் குக் பண்ணாலும் ரப்பர் மாதிரி ஆயிடும். லைட்டா இந்த மாதிரி கலர் வந்தோடனே இந்த மாதிரி நீட்டா ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரைட் பன்னீர்ஸை நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல தேவையான அளவு எண்ணெய் போட்டு இந்த நீட்டா அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கணும். ஃப்ரை பண்ணி அதை தனியா வச்சிருவோம். கொஞ்சோண்டு குட்டி கப்ல பால்ல நீங்க கொஞ்சமா குங்குமப்பூ ஆட் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சிருங்க. இதோ ஆனியன்ஸ் குக் ஆயிட்டு இருக்க டைம்ல நீங்க 2 வெங்காயம் 2 தக்காளி இந்த மாதிரி அரைஞ்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு நம்ம இது போட்டுதான் செய்வோம். அதுக்கப்புறம் புதினா ஒரு புடி போதும், சின்னதா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட ஆனியன்ஸ் கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இத தனியா நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட் பிளேட்ல வச்சுட்டு சுடு தண்ணி நல்லா பாயில் ஆன சுடு தண்ணியில ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த லெமன், சின்ன துண்டுகள் லெமன், பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசிய சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம 80% தான் குக் பண்ண போறோம். அரிசி வேக வச்சு மிச்சத்தை நம்ம பிரியாணில ஆட் பண்ணி தம் போட்டுருவோங்க. ஸோ 80% ரைஸ் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்ப எடுத்து பார்த்துக்கோங்க அரிசி வெந்துருச்சான்னு. 80%. இன்னொரு தனி தம் போடுறதுக்காக நம்ம எண்ணெய், நெய் தேவையான அளவு போட்டு அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதே டபரால 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. பாருங்க, இப்ப நல்லா நம்மளோட ரைஸ் குக் ஆயிடுச்சு 80%. இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நீங்க 1/2 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி பன்னீர்ல நம்ம போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் புதினா இலை அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 1 கப் சின்ன கப் அளவுக்கு தயிர் ஒரு 3 to 4 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த புதினா சாப் பண்ணி வச்சிருந்ததையும் நம்ம சேர்த்துடலாம்.
ஃப்ரைட் ஆனியன்ஸையும் நம்ம வந்து எடுத்து இப்போ ஆட் பண்ணிடலாம். பாதி மட்டும் போடுங்க. இப்ப நம்ம அந்த 80% குக்கான பாஸ்மதி ரைஸை வந்து ஃபுல்லா இதுல ஒரு லேயர் மாதிரி போட்டு மேல புதினா இலைகள் அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம குங்குமப்பூ பால் ஊற வச்சிருந்தாலே அதையும் ஆட் பண்ணிட்டு கீ தேவையான அளவு நீங்க மேல வச்சுட்டு தம் ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சிருங்க. ஸ்டவ்வை மேல சுடு தண்ணியை வச்சிருக்கேன். இந்த மாதிரி பிளேட் போட்டு டைட்டா ஏர் எதுவும் போகாத மாதிரி தம் போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பர் வாசனைங்க. கம கம கமன்னு ஸ்மெல் வருது. இந்த மாதிரி எவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ ஒரு சிலருக்கு அந்த ஜீரா ரைஸ் வித் கிரேவி மாதிரி சாப்பிடணும்னு தோணும். ஒரு சிலர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூட சாப்பிடுங்க. பாருங்க அதோட ஃப்ளேவரே செம்மையா இருக்கும். இந்த மாதிரி பன்னீர் தம் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிவ்யூஸ் சொல்லுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லான பன்னீர் தம் பிரியாணி ரெடி.